மோஸ்ட்லி அவங்களும் ஆன்லைன்லேயே இருப்பாங்க, நானும் ஆன்லைன்லேயே இருப்பேன். ஃபோன் கால் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, ஆனால் சேட் அதிகமாக பேசிகிட்டே இருந்தாங்க. ஓகே. ஆனால் இப்போ வீட்டில் போன அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஃபேமிலியை பற்றி கரியரை பற்றி அந்த இதெல்லாம் தாண்டி ஃப்ரீயாக பேச நல்லா இருந்தது. அப்படி பேசிகிட்டே இருந்தாங்க. பேசிட்டு ஒரு 1 மந்த் அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுங்க. க்ளோஸ் ஆகிட்டு நார்மலாக பிக்சர் இன்டிமேசி சேட் அதிகமாக க்ளோஸ் அதிகமாகிட்டே இருந்தது. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்களா இல்லை அவங்களே இனிஷியேட் பண்ணாங்களா? நான் இனிஷியேட் பண்ணேன், அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஆரம்பிச்சு சரி நாங்களும் அப்படியே ஃப்ளோ ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அப்படியே போனாங்க. அப்படி பேச நல்லா அந்த டைமில் தப்புன்னு தோணவே இல்லை. ஏன்னா அது அந்த ஃப்ளோவில் நடந்தவங்க அப்படியே பேசிகிட்டே இருந்தாங்க. தப்புன்றது இப்பதான் தோணுது, அதுக்கு அந்த டைம்ல எதுவும் தோணல. அந்த டைம்ல உங்களுக்கு எந்த கில்ட்டியாவோ நினைச்சு அது அந்த மூமெண்ட் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதை அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏதோ ஆன்லைன் தானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எப்பவுமே சாட்டுக்கு அவைலபிளாவே தான் இருப்பாங்களா? டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுவாங்க? ஆமா, இப்போ நான் பண்ணா டக்குன்னு ரிப்ளை பண்ணலாம். ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் மெசேஜ் நான் பண்ணுற வரையும் நீங்கள் வெயிட் பண்ண, நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு. சரி அதுக்காக வெயிட் பண்ணுவேன். அவங்க மெசேஜ் பண்ணாதான் நான் ரிப்ளை பண்ணுவேன். அவங்க எந்த ஊருன்னு சொல்லியிருந்தாங்க? அவங்க புனேன்னு சொல்லியிருந்தாங்க. புனேன்னு சொல்லியிருந்தாங்களா? நீங்க மீட் பண்றதுக்கு ஏதாவது கேட்டிருந்தீங்களா? மீட் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டேன், சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பெங்களூர் வருவான். முடிஞ்சா பெங்களூர்ல ஒர்க் வருவான். நான் முடிஞ்சா அந்த டைம்ல உங்களுக்கு மியூச்சுவலாக தான் நம்ம மீட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. இப்போ எந்த டைம் கேட்டால் ஒரு 3 to 3 months மேலே வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் மீட் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். சரி சான்ஸுக்கு ஏதாவது மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசினாலும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்க.